எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டியோட நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எங்கே பாசிபிள் இருக்குன்னு ஒரு டீட்டெயில் அனாலிசிஸும் அப்புறம் இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் உள்ள ஸ்டாக்கோட டெக்னிக்கல் வியூவும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி பார்ப்போம் வாங்க. ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் வாரோடி மார்க்கெட் நல்ல டவுன்ஃபால் கொடுத்து 15,684 வரை வந்துட்டு, அதாவது இந்த லெவல் எங்கேருந்து மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷன் பிரேக் ஆகி மார்க்கெட் மூவ் ஆச்சோ அந்த கன்சல்டேஷன் லெவல் வர மார்க்கெட் வந்து ஒரு டிமாண்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் எகைன் எங்கே வர வந்துச்சுன்னா 18,100 வர வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம பை பண்ணலாமா? ஸோ இப்போ நம்ம பை பண்ணுறது கொஞ்சம் டேஞ்சர். ஏன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்ட் டச், இப்போ தேர்ட் டச்சில் இந்த ட்ரெண்ட் லைனில் நிற்கி மார்க்கெட்டு. ஸோ போன வீக்கில் இங்கே வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸ்பின்னிங் டாப் மீன்ஸ் அங்கே ஒரு இன்டெசிசிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா 4 ஹவர் படி பார்ப்போம். 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த லெவல், ஸோ பார்த்தீங்களா இங்கேயும் தேர்ட் டச்சில் மார்க்கெட் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் அப்சைட் மூவ் போகணுன்னா வீக்கில் இந்த லெவல் மார்க்கெட் பிரேக் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு நம்ம அப்சைடில் பெரிய மூமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ 18,346. So 18,346 will be our major resistance for மேலே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூமெண்ட், அதாவது இங்கேருந்து இப்படி ஒரு மூமெண்ட் வந்து நெக்ஸ்ட்டு மேலே வரணும்னா நம்ம ஹியூஜ் ப்ராஃபிட் பண்ணதுக்கு 18,353 மார்க்கெட் டேலேயோ வீக்லேயோ க்ளோஸ் ஆகி அங்கே சஸ்டெயின் ஆனால் தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் பையிங் எதிர்பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி கீழே நம்ம இப்போ செல்லிங் போகிறதா இருந்தாலும் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகணும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி இந்த லோ வில் பி யுவர் சப்போர்ட். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி இந்த லெவலில் மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு எகெயின் மார்க்கெட் வந்து 15,617 ஆர் அதுக்கு கீழே போகவும் வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போது டீசல் பெட்ரோலோட ரேட்ஸ் அதிகமாக இருக்குது. எஃப்ஐ செல்லிங் வந்து கண்டினியூஸாக ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம லெஸ்ட் வெயிட் பண்ணணும். 18,400க்கு மேலே வீக்கில் க்ளோஸ் பண்ணால் தான் பை. அதே மாதிரி 16,580 அதுக்கு மேலே டேயில் க்ளோஸ் வச்சா தான் செல். ஸோ திஸ் வில் பி அவர் க்ரூசியல் லெவல் ஃபார் நிஃப்டி. இந்த வீக் வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடே ஹாலிடே. ஸோ வெனஸ்டே வில் பி மோர் வாலட்டைல். இந்த லெவல் பிரேக் ஆகிறதுக்காக சான்சஸ் வெரி ஹை. இன்கேஸ் இது பிரேக் ஆகலை, ஒரு வீக்லி பை எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னா நம்ம வீக்லியில் இந்த லெவல் பிரேக் ஆகணும். ஹவரில் பிரேக் ஆகுனா எகைன் மார்க்கெட் வந்து இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹை இப்போ ஒரு போச்சில் அது வர மார்க்கெட் நம்ம ஒரு மூமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபார் வீக்லி ட்ரேட் 17,852 வில் பி ஒரு க்ரூசியல். அண்ட் ஃபார் ஒரு ஷார்ட் டேர்முக்கு இந்த லெவல் 17,580 600 இந்த லெவலுக்கு கீழே 4 ஹவர்லேயோ டெய்லியில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா எகெயின் மார்க்கெட் வந்து 16,000 வரதுக்கான சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை அண்ட் ப்ராபபிலிட்டி வெரி வெரி ஹையாக இருக்குது. ஸோ ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது இந்த 4 ஹவர் கேண்டில் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக்கை பொறுத்து இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க. ஏதாவது போன வாரம் நிஃப்டி இந்த மார்ச் லாஸ்ட் வீக்கை பேங்க் நிஃப்டிலாம் நல்லா அழுத்தி மேலே கொண்டு போயிட்டாங்க. இப்போ இங்கே என்ன இருக்குன்னா சேம் தான், அந்த வீக்கில் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ட்ரெண்ட் லைனில் இந்த ஒரு நல்ல ஒரு 600-700 பாயிண்ட் மேலே கொண்டு போய் மறுபடியும் ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே மார்க்கெட்டை கொண்டு வந்துட்டாங்க லாஸ்ட் வீக்கு. இங்கேயுமே ஸ்பின்னிங் டாப் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஒரு இன்டெசிசிவ்னஸ்னு தான் இருக்குது. ஸோ இங்கேயுமே டேயை பொறுத்து தான் நம்ம எதுவுமே டிசிஷன் எடுக்க முடியும். டெய்லியும் சேம் தான், ஒரு ட்ரெண்ட் லைன் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. டெய்லியும் சேம் தான், ஒரு ட்ரெண்ட் லைனில் நிற்கி மார்க்கெட்டு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் அதாவது 1-2 இந்த லெவலை பிரேக் பண்ணால் தான் எகெயின் நம்ம செல் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ பேங்க் நிஃப்டியுமே ஒரு சேனல் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா மேலே ட்ரெண்ட் லைன், கீழேயும் ட்ரெண்ட் லைன். ஸோ இங்கே 2 வாட்டி மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. எகெயின் ஃபால் ஸ்டார்ட் ஆச்சுன்னா மார்க்கெட் வில் ஃபால் 7,000 பாயிண்ட் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. அதாவது திஸ் லெவல் எங்கே ஒரு மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ரேலி ஸ்டார்ட் ஆச்சோ
21ல் அந்த லெவல் வர வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது. அதே மாதிரி பை போகணுன்னாலும் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகணும். 39,680 168 இந்த லெவலுக்கு மேலே பிரேக் ஆனால் தான் நம்ம அப்சைட் மூமெண்டம் ஹியூஜாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு இன்டெசிசிவ் வீக்காக இந்த 2 வீக் இருக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த வீக் புதன்கிழமை வாலட்டைல் அதிகமாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதேமாதிரி லைன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் வீக்கில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு நல்ல பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம சைஃபர் பேட்டர்ன் சொல்லுவோம். ஸோ இந்த சைஃபர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கனால இங்கேயும் மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கேயும் மார்க்கெட் வந்து ஒரு 2260 அந்த லெவல் வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஸோ இண்டெக்ஸ் ஹெவி வெயிட்லேயும் செல்லிங்கில் தான் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் மெர்ஜர்னு சொல்லி மார்க்கெட்டை நல்ல மேலே ஏற்றிட்டு அன்னைக்கே மார்க்கெட்டை கீழே இறக்கிட்டாங்க. ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆகும். வீக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அங்கே வர மார்க்கெட்டை அடித்து நவுத்தி ஏற்றிட்டு ஹியூஜ் செல்லிங் அங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் நம்ம இன்னும் பைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இதுவுமே கீழே வர்றதுக்கான சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஸோ த ப்ராபபிலிட்டி த நெக்ஸ்ட் மூமெண்டம் டவுன் சைடு வந்து 75% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது பையில் இருந்தீங்கனாலும் இந்த ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட். ஸோ ஐ எம் நாட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ப்ளீஸ் உங்கள் ஃபினான்ஸ் அட்வைஸரை கேட்டு எந்த ட்ரேடோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுங்கள். ஸோ திஸ் வில் பி அ வியூ. இந்த வியூவில் மார்க்கெட் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, அது மாதிரி தான் சொல்ல முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.